finished. Finished. பிரைஸ் லார்ட் பிரதர். நேற்று சனிக்கிழமை உங்கள் ப்ரேயர் நைட்டு பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு நீங்கள் சர்பத்தின் கட்டு பற்றி ஜெபிக்கும் பொழுது நான் ஃபுல்லாகவே அந்த ப்ரேயர் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் பக்கத்தில் படுத்திருந்த எங்கள் மக திடீர்னு ஒரு மாதிரி, நீங்கள் முதுகில் இருக்கிற சர்பத்தின் ஆவி, காலில் இருக்கிற சர்பத்தின் ஆவி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் அப்படியே நீங்கள் உங்கள் ஃபோனை வச்சு நீங்கள் கை நீட்டின்னு இருக்கிற போது ஜெபிக்கும் போதே அப்படியே அவள் ஒரு மாதிரி பண்ணி லாஸ்ட்டில் கொமட்டல் மாதிரி ஃபுல்லாக வாந்தி எடுத்துட்டா. காலையில் நாங்கள் ஆனால் கூடவே நீங்கள் 12-10 வரைக்கும் ஜெபிச்சிருந்தீங்க. அது வரைக்கும் நாங்கள் அந்த ப்ரேயர்லேயே தான் அவளையும் வச்சுட்டு இருந்தோம் கூடவே. எனக்கும் பின் காலில் அப்படியே இழுத்த மாதிரி இருந்தது. நீங்கள் அந்த சொன்னோன்னே அந்த நெத்தியில் மண்டையில் ரைட் சைடு பிடரியில் பின்னாடி ஒரு மாதிரி ஊறுற மாதிரி இருந்தது. அந்த வலியும் போச்சு, இந்த காலில் இருக்கிற வலியும் போச்சுங்க பிரதர். நான் இதுதான் சாட்சி சொல்லலான்னு உங்களுக்கு நான் பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு லைன் கிடைக்கல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் இரட்சிப்பேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாம் சோதோமுக்காக மன்றாடி ஜெபிக்கும் போது தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்ன வார்த்தையாவது, அங்கே 50 நீதிமான்களை நான் காண்பேனாகில் அந்த 50 நீதிமான்களை இரட்சிப்பேன் என்று தேவன் சொல்லவில்லை. அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, கொரோனா வைரஸ்னாலே உலகமெங்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் கேட்டிருக்கிறோம், ஏன் பார்த்திருக்கிறோம். இந்த எதிர்மறையான சூழ்நிலை உலகத்தில் நிலவினாலும் நேர்மறையான தேவனுடைய வார்த்தை எதிர்மறையானதை அழிக்கக்கூடியதாய் கடந்து வருகிறது. அது என்னவென்றால், 50 நீதிமான்களை நான் ஒரு பட்டணத்தில் பார்க்கும்போது அவர்களை அல்ல, அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தனக்கு மட்டுமல்ல, தன் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அந்த ஸ்தலம் முழுவதற்கும் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். நீங்கள் நீதிமான்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் இருக்கிற ஸ்தலம் முழுமைக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பிரியமானவர்களே, தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இலவசமாய் கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள். வேதம் உங்களை நீதிமான்கள் என்றுதான் சொல்லுகிறது. உங்கள் மனது உங்களை நீதிமான்கள் என்று சொல்லிவிட்டாலும், உங்கள் மனது உங்களை நீதிமான்கள் என்று சொல்லாவிட்டாலும் சொன்னாலும், வேத வசனம் என்கிற கண்ணாடியை பார்க்கும்போது அது உங்களை நீங்கள் நீதிமான் என்று உங்கள் பிம்பத்தை பிரதிபலித்து காட்டுகிறது. பிரியமானவர்களே, தைரியமாய் எழுந்து நின்று சொல்லுங்கள், நான் ஒரு நீதிமான், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நீதிமான். என் நிமித்தம் இந்த ஸ்தலம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று பிரகடனப்படுத்துங்கள். என் நிமித்தமாக என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் நிமித்தமாக என் கணவர் ஆசீர்வதிக்கப்படுவார், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். என் நிமித்தமாக எனக்குள் வந்த இந்த வெளிச்சம், இந்த நீதிமான் என்கிற வெளிச்சம் என் குடும்பத்தையும் அது பற்றி பிடிக்கும். நிச்சயமாகவே நாங்கள் நீதிமான்கள். சொல்லி பாருங்கள் பிரியமானவர்களே, உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய நீதி உங்கள் ஸ்தலம் முழுவதிலும் இருக்கிற எதிர்மறையான காரியங்களை அழித்து அந்த ஸ்தலத்தை காப்பாற்றும். இந்த தேசத்தையும் எங்கள் உலகத்தையும் நீதிமான்களாகிய எங்கள் நிமித்தம் கர்த்தர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். மாபெரும் மாற்றத்தை தேசத்திலும் காண்போம். செபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் வல்லமையும் தயையும் காண்பிக்கிற உன்னதமான
மகத்துவம் உள்ள எங்கள் அப்பா பிதாவே, இந்த கால வேளைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். 1000 நாவுகள் போதாது என் கிறிஸ்து இயேசுவை துதிப்பதற்கு. தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்தும் என் ஆண்டவர். உயர்ந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வல்லமையுள்ள தேவன் அப்பா நீர், கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கும் என் ஆண்டவர். மகிமையான கர்த்தருடைய கரம் என் ஆண்டவராகிய இயேசுங்க. அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர், நீர் சமாதான பிரபு, எங்கள் தாவீதின் குமாரனே, ஆபிரகாமின் தேவனே, ஆபிரகாமின் குமாரனே, இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரே, இம்மானுவேலரே, எங்களோடு கூட இருக்கும் நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளைக்காக நன்றி. நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே எங்கள் மேல் கிருபையாயிருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. பிதாவே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தர் நீர். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த எங்கள் அப்பா பிதா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் தகப்பன். எங்கள் ஜோதிகளின் பிதாவே உம்மை நான் உயர்த்துகிறேன். எங்கள் மகிமையின் பிதாவே உம்மை நான் உயர்த்துகிறேன் அப்பா. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. எங்கள் இஸ்ரவேலின் தேவன், எங்கள் அப்பா பிதா, நீர் இரக்கமுள்ள பிதா, மகிமையுள்ள பிதா. தம்மிடத்தில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கிற எங்கள் அப்பா பிதா, நீர் உயிருள்ள தேவன் அப்பா. நீர் ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ளவருக்கெல்லாம் தேவனாய் இருக்கிறவர் என் ஆண்டவர். தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு எங்களை உட்படுத்தினவர், ஏற்படுத்தினவர், அனுமதி கொடுத்தவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மை மாஸ்டர். இந்த காலை வேளையிலும் என்னுடைய ஜெபத்தை, இந்த ஜெபத்தில் இணைந்து அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் கர்த்தருடைய கரம் வந்து அமரட்டும் அப்பா. விடுதலை நாயகனாய் நீர் செயல்படுவீர். வார்த்தையை கேட்கிற பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தில். பிசாசின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, என்னை ஆட்கொண்ட என் பிதாவே, என்னை உண்டாக்கின என் அப்பா பிதாவே, அந்த ரங்கத்தில் இருக்கிற என் பிதா, அந்த ரங்கத்தில் பார்க்கிற என் பிதா, வெளியரங்கமாய் பலனை கொடுக்கிறவர். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பவே எங்கள் இருதயத்தில் எங்கள் தேவைகள் என்னதென்பதை அறிந்திருக்கிற ஒரு அற்புத தகப்பன் எங்களுக்கு உண்டு. இந்த காலை வேளையிலும் அந்த உன்னதரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். என் தேவனை நான் உயர்த்துகிறேன் அப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். எங்களை ஆசீர்வதிப்பதுதான் உமக்கு பிரியம். யூதா கோத்திரமாக நீர் எங்களை தெரிந்து கொண்டு, உம்முடைய சொந்த ஜனமாக நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு, உம்முடைய மகிமையுள்ள கரத்தை எங்கள் மேல் வைத்து எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். இந்த காலை வேளையிலும் என் தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா. சமாதானத்தின் தேவன், அற்புதத்தை செய்வீர், அதிசயத்தை காண பண்ணுவீராக. துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் போராட்டத்தோடும் பலவீனத்தோடும் யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் இணைந்து இருக்கிறார்களோ, இதை கேட்கிறார்களோ, அவர்களை என் கர்த்தருடைய கரம் தொடரும் அப்பா. இந்த வேளையில் தானே என் தேவன் அதிசயமான காரியங்களை நீர் செய்வீராக. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு அந்த கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டது போல, இந்த காலை வேளையிலும் மனதில் இருக்கிற பாரங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அதை ஒப்புவிக்கிறோம். எங்களால் முடியாதது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னீங்கப்பா. இயேசுவே, முடியாததை முடிய பண்ணுகிறவர், எங்களை தாண்ட பண்ணும் தேவன் அப்பா. நீர் 1000 முழம் அளந்து எங்களை கடக்க பண்ணுகிற நல்ல தகப்பன், எங்களை தூக்கி சுமக்கிறவர், ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல அற்புதமான ஒரு தெய்வத்தை நாங்கள் கொண்டு இருக்கிறோம். இந்த தெய்வத்தை அல்லேலூயா யாரெல்லாம் தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் எல்லோருமே பாக்கியவான்கள் அப்பா. நாங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் எங்களை ஆட்கொள்ளும் இந்த தேவன் ஜீவனுள்ளவர், உயிருள்ளவர், பேசும் தெய்வம், எங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் தேவன். தேங்க்யூ மை மாஸ்டர். நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவர் நன்மை செய்கிற தேவனா யாராக இருந்தாலும் சரி, இந்த தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் பதில் கொடுக்கிறார். நீதியுள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பம், காட்டு மரங்களுக்குள்ளே நீர் கிச்சிலி மரம்,
வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர், முற்றிலும் அழகுள்ளவர், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர், மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரின் ஆண்டவர், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியான எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து என்பவர் இரட்சகர். அவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், ஆதியும் அந்தமுமானவர், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனவர். அவரே முந்தினவர் பிந்தினவருமாயிருக்கிறார். முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவரும் அவரே. 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்திருக்கிறவர். 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருக்கிற எங்கள் மனுஷகுமாரனே, மரித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவர்கள். பாதாளம் ஒருபோதும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற யாரையும் பாதாளம் மேற்கொள்ள முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கும் இந்த இயேசு சர்வ வல்லவர். அவர் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமாயிருக்கிறாராம். பரிசுத்தமுள்ள தேவன் அவர், மாறாதவர், சொன்னதை செய்கிறவர். வாக்கு பண்ணுவார் என்று சொன்னால் சொன்னதை செய்து முடிக்கிறவர். உங்களுக்கு வாக்கு பண்ணி இருப்பார் என்று சொன்னால் இந்த காலை வேளையிலும் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தை, வாயிலிருந்து புறப்படுகிற வசனம், வார்த்தை அது ஜீவனாய் புறப்படுகிறது. அது ஒருபோதும் மண்ணில் விழுந்து போவதில்லை. உங்களுக்கு சொன்னதை அது நிறைவேற்றும். நிறைவேற்றி என் கிறிஸ்து இயேசு வண்டையே அது மீண்டும் திரும்புகிறது. அவர் தாவீதின் திறவுகோலை உடையவர். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிறவர். ஆமேன் என்னப்பட்டவர். உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஆகும். இந்த நேரத்தில் விசுவாசித்து என் வாழ்க்கையில் உயர்வும் மேன்மையும் உண்டாகும், என் வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும், நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் வாழ்வேன், இந்த உலகத்துல இந்த பூமியில நான் ஆசீர்வாதம் உள்ள ஒரு மணமகனாய் ஒரு மணவாட்டியாய் நான் வாழ்வேன், நான் ராஜாவாய் ராஜாத்தியாய் வாழ்வேன். காரணம், என் தேவன் மிகப்பெரியவர் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது ஆமேன் எனப்பட்ட இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே உண்டாகும். தேவரீர் மகிமைக்கு பாத்திரர், தேவரீர் கனத்துக்கு பாத்திரர், தேவரீர் வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு நீர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறீரப்பா. சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, உம்முடைய சித்தத்தினால் அவைகள் உண்டாயிருக்கின்றன, உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற என் நாட்டுக்குட்டியானவரே, இந்த பூலோகத்தின் ஆண்டவர் நீரே அப்பா. உலக தோற்றம் முதல் நீர் அப்படியே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் இருக்கிறீர். எங்களை மீட்கும்படி, எங்களை ரட்சிக்கும்படி உங்களுடைய ரத்தத்தை நீர் சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தை நீர் பிதாவிடத்துக்கு காண்பித்து, பிதாவுக்கு அதை காண்பித்து அதை வெளிப்படுத்தி எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, எங்களை வாழ வைத்து அழகு பார்க்க விரும்புகிற ஒரு உன்னதமான தேவன் அப்பா. நீங்க சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒருபோதும் விட்டு கொடுக்காத என் ஆண்டவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லி பாருங்க, அவர் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம். 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் அவர் ஏந்தி இருக்கிறவர். 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர். வெண் பஞ்சை போல வெண்மையா இருக்கும் அவருடைய சிரசும் மயிரும், உறைந்த மலையை போல் வெண்மையா இருக்கும் சிரசும் மயிரும் கொண்டவர். அவர் அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களை உடையவர். அவரை வர்ணிக்கிற பொழுது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது உங்கள் கட்டுகள் அறுபட்டு போகும். அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பொழுது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். சூழ்நிலைகள் மாறும், நெருக்கங்கள் உங்களை விட்டு விலகும், பிசாசுகள் உங்களை கண்டு பின்வாங்கும், அக்கினி உங்களை சூழ்ந்து கொள்ளும், தெய்வ மகிமையும் தெய்வீக பிரசன்னம் உங்களை நிரப்பும். இந்த காலை வேளையில நீங்கள் ஜெபிக்கிற பொழுதே இந்த வார்த்தை என்னோடு சேர்ந்து இந்த உன்னதரை நோக்கி நீங்கள் பார்த்து அவரை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது என் தேவன் இறங்குவார், அவருடைய பிரசன்னம் இறங்கும், தேவ தூதர்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார்கள், உங்கள் கட்டுகள் அறுபட்டு போகும், வியாதிகள் உங்களை விட்டு விலகும். இப்பொழுதே வியாதிகள் விலகும், பலவீனங்கள் நீங்கி போகும், உங்களை தொந்தரவு செய்கிற அத்தனை சபிக்கப்பட்ட ஆவிகளும் விலகி போகும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஜீசஸ். அவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கும் ஒரு உன்னதமான தேவனப்பா நீர். நீங்கள் உள்ளந்திரியைகளை ஆராய்ந்து இருக்கிறவரே, வல்லமையாய் பிரகாசிக்கும் சூரியனை போன்ற முகத்தை உடையவர், இருபுறம் கருக்குள்ள பட்டயம் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறது.
வேதம் சொல்லுகிறது, தமது வலது கரத்தினாலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறவர், பெருவெள்ளத்து இரைச்சலை போன்ற சத்தம் உடையவர், உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர், தேவனுடைய 7 ஆவிகளை உடையவராம் அவர், 7 நட்சத்திரங்களை உடையவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறவர், பார்வைக்கு பதுமராகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறவர், வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். சொல்லிக்கொண்டே போகலாம். வருத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருக்கிறேன் ஆண்டவர். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமத்தை உடையவர் இவர் மாத்திரமே. அல்வாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், தாகமாயிருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிறவர், அவர் முந்தினவரும் பிந்தினவரும், ஆதியில் இருந்த வார்த்தையானவர், தேவனிடத்தில் இருந்த வார்த்தையானவர், தேவனாயிருந்தவர், தேவனாயிருக்கும் வார்த்தையானவர், ஆதியில் தேவனோடு இருந்தவர், சகலத்தையும் தம் மூலமாகவே உண்டாக்கினவர், உண்டாக்கினதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி உங்களை பிரகாசிக்கிற வெடிவெள்ளி நட்சத்திரத்தை போல மாற்றுவார், பிரகாசிக்கிற சூரியனை போல மாற்றுவார். இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, அவரை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காக மீண்டும் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறேன். அப்ப இந்த ஜெபத்தில் இணைந்து இருக்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டத்தில், எப்படிப்பட்ட இன்னல் நெருக்கத்தில் காணப்பட்டாலும் என் தேவனுடைய கரம் தொடட்டும், இருள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் என் இயேசு இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பாராம். அபிஷேக தைலமானது ஒவ்வொருடைய சிரசின் மேலும் ஊற்றப்படட்டும். இந்த கால வேளையிலே ஒரு புது அபிஷேகம் பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. பிசாசுகள் நடுநடுங்கட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது, இந்த ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிற பொழுது, அசுத்த ஆவிகள் பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு விலகுவதாக. Out in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். The mighty name of Jesus Christ of Nazareth. விடுதலை உண்டாகணும். இந்த நேரத்தில் சத்துருக்கள் விலகட்டும் அப்பா, பிசாசுகள் நடுநடுங்கட்டும். என் தேவனுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். பரலோக அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் மேல் நாவின் வடிவில் அக்கினியா இறங்கினார் என் ஆவியானவர். இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு மேலும் என் தேவ அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறவர். வியாதியின் பலவீனங்கள் மறையட்டும். இப்பொழுது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் அந்த இடத்துல கைகளை வையுங்கள். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன், இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். கைகள் வைத்திருக்கிற எந்த இடத்துல வலிகள் இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். Be healed in the mighty name of Jesus Christ. Mighty name of Jesus Christ. வல்லமையுள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும், தெய்வீக சுகம் உண்டாகட்டும். பிள்ளைகளின் சரீரத்தில் காணக்கூடிய வலிகள், வேதனைகள், பலவீனங்கள் எல்லாம் விலகட்டும் அப்பா. பிசாசு கொண்டு வந்திருக்கிறதான எல்லா நோய்களும் விலகி போகட்டும். தேவையில்லாத மருத்துவ செலவுகள், அலைச்சல்கள் இனி பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். நெருக்கங்கள் மாறட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். போராடுகிற அசுத்த ஆவிகள், குடும்பத்தை கெடுக்க வந்திருக்கிற எந்த பொல்லாத பிசாசுகளும், எப்படிப்பட்ட இருளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும், விலகட்டும். இப்பொழுது இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? பொல்லாத ஆவியே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் சரீரத்துக்குள்ள அசுத்த ஆவிகளின் கிரியைகள் தெரியும் என்று சொன்னால் தைரியமாக சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறு என்று சொல்லி. என் கிறிஸ்து இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்கள் இருதயத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுவார். இந்த நாளை அவர் ஆசீர்வதித்து தருவார். இந்த நாளுக்கான கிருபை அளவில்லாமல் உங்களுக்கு தருவார். இந்த நாள் வெற்றியுள்ள நாளாக மாறட்டும், சமாதானமுள்ள நாளாக மாறட்டும். உங்கள் குடும்பத்திற்குள் சமாதானம் உண்டாகட்டும். சாத்தான் கொண்டு வரக்கூடிய அத்தனை கிரியைகளும் அளிக்கப்பட்டு போகட்டும். தேவன் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால் உங்களை வழி நடத்துவாராக. நித்தமும் புதிய கிருபை தரும் என் ஆண்டவர். சத்தத்தை கேட்கிற, என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. அற்புதங்களினாலும் அடையாளத்தினாலும் நீர் உம்முடைய பிள்ளைகளை உறுதிப்படுத்துகிறீர், உம்முடைய ஊழியக்காரனை உறுதிப்படுத்துகிறீர். அற்புதங்களை செய்யும் தேவன், அதிசயத்தை செய்யும் தேவன். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. நீர்தான் உண்மையுள்ளவர், நீர்தான் சத்தியம் நிறைந்தவர், நீர் ஒருவரே தேவன். உம்மை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை.
வேறொரு கண்மலையும் இல்லை. என் நித்திய மீட்பு, என் நித்திய ரட்சிப்பு, என் விடுதலை நாயகன். இந்த நேரத்திலும் அப்பா மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உன்னதமான வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் சேவிக்கிறேன். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். சமாதானத்தை ஒவ்வொரு மேலும் நான் பேசுகிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழ் நசுக்கி போடுவார் என்கிற வேதவசனத்தின்படி இந்த சமாதானத்தின் தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடிய அத்தனை பிசாசுகளையும் சாத்தான்களையும் என் ஆண்டவர் நசுக்கி போடுவாராக, அழித்து போடுவார், இல்பொருளாக்கி போடுவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். பேர் பேராய் என் கிறிஸ்து இயேசுவின் கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தட்டும் அப்பா. ஆமா ராஜா, இந்த ஊழியத்தில் இணைந்து இருக்கிற, இந்த ஊழியத்தை நேசிக்கிற, இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற, இது இன்னும் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவரையும் என் கிறிஸ்து இயேசுவின் கரத்தில் தந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி நான் ஜெபிக்கிறேன். இன்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. மகிமை